நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்காக தோத்துற இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டோட நாம மகிமையடையும்படியாக இந்த வார்த்தைகளை பேச கிருபை கொடுத்ததுக்காக தோத்துறோம். இந்த இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே ஆமென். இந்த ஜாசுவா டிவி இல்லையா ஆண்டோட நாமத்தை மையப்படுத்த கிருபை கொடுத்துருக்கிறார். எல்லாம் ஜாசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். எல்லாம் இந்த வசந்தி கேட்கும்போது ஜெபத்தோடு கேளுங்க. ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்ய நினைத்து தடைப்பட நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 29 வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பயங்கரமான நிந்தை எப்படி பாருங்க. வலதுகையில் ஒரு கோலை கொடுத்தார்கள். கோல் என்றால் கம்பு. கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த கையில் கோலை கொடுத்துட்டு பரியாசம் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லை, பரியாசம் பண்ணது மட்டுமல்ல, இயேசுவின் மேலே துப்புனாங்க. அந்த கோலை எடுத்து அவருடைய சிரசிலே அடித்தாங்க. எப்படி பாருங்கள், எவ்வளோ பெரிய அவமானம். இந்த ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நிந்தைகள் அவமானங்கள் உங்களை யாராவது பேசுகிறாங்களா, யாராவது அடிக்கிறாங்களா, அது யாராவது திட்டுறாங்களா, ஆண்டவர் இயேசு நமக்கு ஆறுதல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அந்த கோல் அந்த சிலுவையில் கையில் கொடுத்தது மட்டும் இல்லை, சிரசில் மேல் அடித்தாங்க, துப்புனாங்க. எவ்வளோ பெரிய அவமானத்தை இயேசு நமக்காக சுமந்திருக்கிறார் பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, இயேசு சுமந்ததுனால நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. அவர் பாடுபட்டதுனால நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் அத்தனையும் நம்ம தியானிக்கும் பொழுது அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார் பாருங்கள். அந்த கோல் சங்கீதக்காரர் சொல்கிறார், முது கோலும் முது தடியும் என்னை தேட்டும். சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேட்டுன்னு சொல்கிறார் பாருங்கள். மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. முது கோலும் முது தடி என்னை தேட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஆசை வைக்கிற தேவன். அன்பு பிள்ளைகளே, கோலும் தடியும் தேற்றுகிற கோல். தாவீது சொல்கிறார், தேற்றுகிற கோல் சொல்லி. ஆண்டவருக்கு என்ன கோலை கையில் கொடுத்தாங்க பாருங்க. கோலை கொடுத்து அடித்தாங்க, துப்புனாங்க, அவமானமாக பேசுனாங்க, பரியாசம் பண்ணினாங்க. அல்லேலூயா, சோத்திரம். தேங்க்யூ லார்ட். பாருங்கள். ஆனால் அந்த தாவீது சொல்கிறார், அந்த கோலும் தடியும் என்னை தேற்று என்று சொல்கிறார். அது தேற்றுகிற கோல். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை திட்டுறாங்களா, பரியாசம் பண்ணுறாங்களா? ஒருவேளை குழந்தை இல்லைன்னு பரியாசம் பண்ணலாம், ஒருவேளை கடன் இருக்குன்னு சொல்லி பரியாசம் பண்ணலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அது குறித்து உங்களை பரியாசம் பண்ணலாம். அன்பு பிள்ளைகளே, பரியாசக்காரர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை கூட பரியாசம் பண்ணினாங்க பாருங்க. எதுக்காக அந்த பரியாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அந்த பரியாசம் நமக்கு நன்மை செய்வதற்காக, நம்மை தேற்றுவதற்காக. என தாவீது பாருங்க, அந்த கோலும் தடியும் என்னை தேட்டு என்று சொல்கிறார். தேற்றுகிற கோல், ஆற்றுகிற கோல், நம்ம ஆற்றுகிற தெய்வம், நம்மை தேற்றுகிற தெய்வம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதங்க, அவர் ஆற்றி தேற்றுகிற தெய்வம். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், வேதனை மாற்றுகிற தெய்வம். அதுக்காக தான் இயேசுவே இப்படி பரியாசம் பண்ணியிருக்காங்க, துப்பியிருக்காங்க. எவ்வளோ வேதனை பாருங்க. அல்லேலூயா. அத்தனை வேதனையும் நமக்காக இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே பட்டிருக்கிறார்.
நம்ம எத்தனை பேர் பரியாசம் பண்ணாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிறவர். நான் கூட ஒரு காலத்தில் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு பரியாசம் பண்ணப்பட்டேன். அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு பரியாசம் பண்ணேன். நான் பெண்ணினாள் அவள் வடித்த கண்ணீர் ஆலயத்தில் போய் தன் இதயத்தை ஊற்றிட்டான். தண்ணீரை போல ஊற்றுனா பாருங்க, அந்த இதயத்தை ஊற்றுறதுனால கர்த்தர் அந்த அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதங்க. ஏசப்பா பாகத்தில் காத்துன்னு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். உங்களை யாரும் பரியாசம் பண்ணாலும் கவலைப்படாதுங்க. அந்நாள் எவ்வளோ பரியாசம், பெரிய நாள் பண்ணி பரியாசம் பண்ணுனா அண்ணால ஆண்டவரா தெய்வம் கூட இருந்து இந்த அண்ணாளை தேற்றி ஆறுதல் கொடுத்து அவளுக்கு குழந்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அப்போ பாருங்க, அதனால தான் அன்னாள் கம்பீரமாக ஜெபம் பண்ணி பாடுகிறார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால, அந்த குழந்தையை கொடுத்ததுனால பலவானுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அதுபோல் அன்பு பிள்ளைகளை யாரும் உங்களை பரியாசம் பண்ணினாலும் பயப்படாதுங்க. இயேசு சிலுவையிலே நமக்காக அந்த பரியாசத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அதனால கவலைப்படாதுங்க. பெரிய காரியம் செய்கிறவர். எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கணி பரியாசம் பண்ணாங்க எங்கள் அத்தை. என்னை படுத்தின கொடுமை, பொட்டையா பெத்திருக்கா பொட்டை இளவு அப்படிலாம் திட்டுவாங்க. அதே நான் கண்ணீரோடு சகித்தேன். பெரிய ஊழியம் செய்கிறா அப்படிலாம் பேசுவாங்க. ஊழியம் செய்கிற பொட்டையை பற்றி ஆண்டவருக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்க வக்கில் அப்படிலாம் பேசி ஆண்டவர் எனக்கு ஆண் குழந்தை தந்தார். கண்ணீரை ஒரு நாள் ஆலயத்தில் போய் கண்ணீர் விடுச்சு. அன்பு பிள்ளைகளை, நம்ம கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் பெரியவர். அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம பரியாசம் பண்ணுகிறோம் மத்தியில் இருக்கீங்களா? பயப்படாதங்க. உங்களை ஆற்றுகிற தேவன், உங்களை தேற்றுகிற தேவன். அந்த கோல் அந்த கையில் கொடுத்ததுனால இந்த கோலும் தடியும் என்னை தேட்டும் என்று தாவீது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. மரண இருளி பள்ளத்தாக்கி நடந்தா கூட பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஒருவேளை மரண இருளி பள்ளத்தாக்கில் இருக்கிறதோட செத்துடலான்னு நினைக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, அப்போ ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்கிறவ. நேற்று கூட வள்ளியூர் பக்கம் சமூகரங்கப்புறத்தில் ஒரு வீட்டுக்கு ஜபிக்க போயிருந்தேன். பாருங்க, அந்த பிள்ளை சொன்ன காரியம், குழந்தையும் இல்லை, 10 வருஷம் ஆயிட்டு திருமணம் முடிஞ்சு, இன்னும் கடன் பிரச்சனையும் இருக்கிறதோட செத்துடலாம். மனசு வேதனை, சொந்த கணவன் மனைவிக்கும் பெரிய பிரச்சனை. பாருங்க அன்பு பிள்ளைகளே, ஏசப்பாவை சொல்லி செவிச்சிட்டு வந்தேன். ஏசப்பாவை தேடமா, உனக்கு குழந்தையும் கிடைக்கும், கடனையும் ஆண்டவர் அடைச்சி தருவான்னு சொன்னேன். அந்த பிள்ளை ஆண்டவர் பிள்ளையாக மாறி இருக்கு. இயேசுவை அறியாத பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இந்த டிவியை பார்க்குறவங்க இயேசுவை அறியாமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பாடு பிரச்சனை வந்தாலும் கூட, உங்களுக்கு யார் பரியாசம் பண்ணினாலும், யார் நிந்தையாக பேசினாலும் கவலைப்படாதுங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்க. உங்களை தேற்றுகிற தெய்வம், உங்களை ஆற்றுகிற தெய்வம், உங்களை அரவணைக்கிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றுன்னு தாவீது சொன்னார். அப்படி உங்களை தேற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, பயப்படாதுங்க. இயேசு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக சாட்சி சொல்லுவேன். நான் பரியாசம் பண்ணப்பட்டேன். ஏசப்பா அந்த பரியாசத்தை மாற்றி குழந்தைகளை கொடுத்தான், குழந்தையை கொடுத்தாரு. அந்த பரியாசத்தை ஆண்டவர் எடுத்து போட்டால் கண்ணு முன்னால் பார்க்க முடியாது உதவி செய்தார். யார் பரியாசம் பண்ணாலும் அவர் கண்ணு முன்னால் கற்று நிரூபித்து காட்டினார். அதுபோல் உனக்கும் அந்த அற்புதத்தை செய்வார். அன்பு பிள்ளைகளை, தேவன் சர்வ வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனால நமக்கு பரலோக ராஜ்யத்திலேயே பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அன்பு பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம கோலும் தடியும் தேற்றுன்னு தாவீது சொன்னது போல், அந்த கோலும் தடியும் நம்மை தேற்றி நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைத்து நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். அப்படியே அற்புதங்களை செய்கிறவன். அப்போ பாருங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்தான். இப்போ பாருங்க, வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஜெயங்கொண்டு முடிய பிறந்து என் கிரியைகளை கை கொள்கிற எவனுக்கோ அவனுக்கு என் பிதாவின் வீட்டில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலும் அதிகாரம் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஜாதிகள் மேலும் அதிகாரம் பத்தியலா ஆண்டவர் கையில் ஏன் கோல் கொடுத்து பரியாசம் பண்ணாங்க? நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் தருகிறார். அதிகாரம் கையிலே ஆளுவோ தேசத்தை. ஏசப்பா நம்ம கையில் ஒரு அதிகாரம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். அவன் இருப்பு கோளார் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்க, அந்த இரும்பு கோல் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அதுதான் நமக்கு பரலோக ராஜா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதிகாரம் கையிலே ஆண்டவர் பாருங்க தேசத்தை ஆளும்படியா ஆண்டவரை நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் பெரியவர். பாருங்கள் அன்பு பிள்ளைகளை, இன்னும் ஒரு கோல், மோசைக்கு ஒரு கோல் ஆண்டவர் கொடுத்தார் ஊழிய செய்யும்படியாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய முடியல, கோல் வேணும் அப்படின்னா மோசை சொல்லுகிறார். ஆண்டவர் கோலை மோசையை அழைத்து பாருங்க, நான் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எப்படியாவது அந்த பார்வோன் கையிலிருந்து விடுவிக்கணும், ஆராதிக்க கொண்டு வரணும்னு சொல்லி மோசையே அனுப்பும்போது மோசை சொல்கிறார், எனக்கு முடியாது, என் வாக்குக்கு செவி கூட மாட்டார்கள் அப்படி சொல்லி மோசையை ஆண்டவருக்கு சொல்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் அவரை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அப்போ பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்னான். பாருங்கள், அந்த கோல் பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த கோலை தரையில போடு என்றார். அவன் அதை தரையில போட்ட போது அது சர்ப்பமா மாறிட்டு மோசே அதற்கு விலகி ஓடினான். அது சர்ப்பமா மாறிட்டோன்னு விலகி ஓடுறான். அதை வாழைப்பிடின்னு சொன்னார். வாழை பிடித்தா அது கோலாக மாறிவிட்டது. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த மோசைக்கு கையில் ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தார். சோத்திரம், கோலை சர்ப்பமா மாற்றுவதும் அந்த சர்ப்பத்தை கோலா மாற்றுகிறதும் அப்படி ஒரு கிருபை கொடுத்துட்டாரு. நேரே பார்வோன்ட்ட போய் கோலை போடுறான். பார்வோன்ட்ட போய் சொன்னான்னா செவி கொடுக்கல. அப்போ பாருங்க, கோலை போட்ட உடனே சர்ப்பமாக மாறிச்சு. பார்வோனும் அவருடைய மந்திர வித்தையினால நேர மந்திரவாதிகள்லாம் கூடுறான். அத்தனை பேர் கூட்டம், எல்லாரும் வாங்க அப்படி சொல்லி கூட்டு தன்னுடைய மந்திர வித்தையினால சோத்திரம் 7ஆம் அதிகாரம் யாத்திரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 10ஆம் வசனம், மோசையும் ஆரோனும் பார்வோனத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளிட்டபடி செய்தார்கள். பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பம் ஆயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் சாத்திரிகளையும் சூனியக்காரிகளையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படியே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆனால் என்ன அற்புதம் நடந்துச்சு பாருங்கள். ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிட்டு இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கோல் எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கிட்டு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஆரோன் அந்த மோசே கையில் ஆண்டவர் கொடுத்த கோல் சர்ப்பமாக மாறிச்சு. அல்லேலூயா. மந்திர வித்ததுனால மந்திரவாதிகள் செய்த கோலும் சர்ப்பமாக மாறிச்சு. ஆனால் அந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கிட்டு. எல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரோமா மந்திரவாதிகள் செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு கவலைப்படாதுங்க. ஏன்னா ஆண்டவராய் தெய்வம் நம்ம கையில் ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறா, கோல் கொடுத்துருக்கிறா. அந்த சர்ப்பங்களை முறியடிக்கிற அந்த பிள்ளிசுனிய கட்டுகள் மந்திர கட்டுகளை முறியடிக்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எப்படி மோசையை கொண்டு பயன்படுத்தினார் பாருங்கள். அல்லேலூயா. ஒரே முதல் காரியத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அல்லேலூயா. ஏன்னா கையில் அந்த கோல் மந்திரவாதி முன்னால அத்தனை பார்வோன் முன்னால அது சர்ப்பமாக மாறிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, மந்திரவாதியோட கோல் போட்ட பாம்பு அத்தனை விழுங்கிட்டுல. அல்லேலூயா. ஒருவேளை எத்தனை மந்திரவாதி நமக்கு ரொம்ப செய்வன வச்சாலும் அதெல்லாம் முறிக்கக்கூடிய அற்புதம் நம்ம கையில் இருக்குது. அந்த கோலை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்த்தோம். நமக்கு பரலோக ராஜ்யத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஜெயம் கொண்டு முடிவு பெறுந்த என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் வீட்டில் அதிகாரம் பெற்றது போல
ஜாதிகள் மேல் ஒரு அதிகாரம் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அந்த அதிகாரம் தான் பாருங்க, தாத்தா மேல அதிகாரம், மந்திரவாதிகளும் மந்திரத்தன்மைகள் மேல அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளிசுனி கட்டுக மேல கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் முறியடிக்க முடிய அதிகாரம். இருப்பு கோளால் அவர்களை ஆளுவார், மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்கள், இருப்பு கோளால் ஆளத்தக்கதாக ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆனால் ஜெயம் கொண்டு முடிய பிறந்த நிலை நிற்க வேண்டும். தியேத்திரா சபைக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் அவர் கையில் கோலை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணாங்க, அவர் சிரசு மேலே அடித்தாங்க. சோத்திரம், அவ்வளோ பாடையும் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டா. அத்தனை பாடுகளை பட்டார். அவளை துப்புனாங்க. இவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. சோத்திரம், அத்தனை பரியாசமும் ஆண்டவராகி தெய்வம் நமக்காகப்பட்டிருக்கு. அதனால அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு யார் பரியாசம் பண்ணாலும் கவலைப்படாதுங்க. ஏன்னா இயேசு நமக்காக அத்தனை பாடுபட்டு விட்டா. அவர் சொல்கிற, உங்களை யார் துன்பப்படுத்தினாலும், அதுக்கு முன்னால் என்னதான் துன்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி, நம்மளை யார் துன்பப்படுத்தினாலும் ஏசப்பா உங்களை தான் துன்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கவலைலாம் மாறும். நம்ம ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துகிற தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கையில் ஒரு கோல் இருக்கிறது, எது குறித்து பயப்பட வேண்டாம். அதிகாரம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறா. அல்லேலூயா. பிசாசு தந்திரங்களை முறியடிக்கிற அதிகாரம், கவலை கண்ணீர்களை மாற்றுகிற அதிகாரம், வியாதிகளை மாற்றுகிற அதிகாரம். பாருங்க, ஏசப்பா அப்படி ஒரு அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். தேவன் சர்வவல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைவிடாது. அன்பு பிள்ளைகளே, நாம் இப்போ அப்படி நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். ஒரு வேளை நீங்கள் இந்த டிவியை பார்த்துருந்தா முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆட்சி தேற்றுகிறவர் சொன்ன பாருங்க, நேற்று அந்த பிள்ளை எவ்வளோ ஆறுதல் தேர்தலாக ஜெபம் பண்ண உடனே அப்படி ஒரு ஆறுதல். ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக குழந்தையும் தருவாங்க, என் கடனையும் அடைச்சி தருவாங்க, இந்த கணவன் மனுக்குள்ள பிரச்சனையும் மாற்றி தருவாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆறுதலாகிட்டு மனம் உடஞ்சி இருந்த அந்த மகளை ஆறுதல் படுத்தின தெய்வம் உங்களையும் ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறா. அதனால இப்போ நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஏசப்பா, அந்த கேட்குற பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் கொடுங்க. ஏசப்பா, உங்களை யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ அதே மாதிரி பரியாசம் இப்போ உலகத்தில் பண்ணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன், சமாதானம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அதுக்காக தானே கோலை கையில் கொடுத்தாங்க, கோல்னால அடித்தாங்க. அந்த தாவீது சொன்னது போல கோலு தடியொன்னை தேற்றுன்னு சொன்னார். அப்படியே ஆறுதல் படுத்து கொடுங்க ஏசப்பா, தேற்றுங்க ஏசப்பா. யாரும் தேற்றுக்குள்ள மனுஷன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தேற்றும்படியா ஜெபிக்கிற, ஆற்றும்படியா ஜெபிக்கிற, கண்ணீரை துடைப்பிறாக ஏசப்பா. பரியாசம் பண்ணுகிற மத்தியிலே ஏசப்பா அந்த பிள்ளைகளை வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்தரேம கோடி ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களே தாழ்த்தினே, தேவ வல்லமை இறங்கட்டும். மோசே கையில் கொடுக்கப்பட்ட அந்த கோல் பாம்பா மாறிச்சு, மந்திரவாதி போட்டு பாம்பளாத்து எல்லாம் ஒழுங்கிட்டு அத்தை போல ஏசப்பா. மந்திரவாதியினால மந்திரத்தினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்துறே ஏசப்பா. எத்தனை குடும்பங்களும் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட மந்திரத்தினால கஷ்டப்படுற பிள்ளைகளை உங்களுடைய கருத்திலே தாழ்த்துறே ஏசப்பா. எப்படி ஒரு கோல் அப்பா சோத்திர மோசை கொடுத்தது போல ஆண்டவரே, நீங்கள் அப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. கோலும் தடியும் தேற்றுகிற கோலை நீங்கள் உங்கள் கையில் கொடுத்தாங்கப்பா. தேற்றுகிறதுக்காக நன்றி. மந்திர கட்டுகளாக உடைக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. கண்ணீர் கவலையெல்லாம் மாற்றுறதுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் அதிகாரத்தை கையில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை கையில் கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. அல்லேலூயா. வியாதி மேலே ஒரு அதிகாரம் கொடுத்துருங்க. அல்லேலூயா. கண்ணீர் கவலை மேலே ஒரு அதிகாரம். எத்தனை அதிகாரமா பிரைஸ் எல்லாம் சவாலாக ஆண்டவருக்காக செய்ய உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கறதுக்காக தோத்துறையா. பரியாசம் பண்ணுகிற மத்தியிலே ஆண்டவரே சோத்திர பிள்ளைகளை வாழ்ந்து காட்ட உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறேன் ஏசப்பா. பிள்ளைகளோட கண்ணீரை துடைச்சிருங்கப்பா, வேதனையை மாற்றிருங்க ஏசப்பா. அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, அதிசயம் செய்யுங்க. ஒரு பனி நாள் நிமித்தம் அந்நாள் படித்த கண்ணீர் உங்களுக்கு தெரியும். அவளை ஆறுதல் படுத்துகிற தேவன், தேற்றுகிற தேவன், அற்புதம் செய்த தேவன். அருமையான பிள்ளைகளுக்கு அப்படியே அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆட்சி தேற்றி அற்புதம் செய்யுது. அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா.
பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் கரத்திலே முழுது தாழ்த்துரு, பொறுப்படுத்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தெய்வக்கரம் பரிசுத்தக்கார கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கிருபினால இருக்கத்தை முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.